நம்ம தலைவர் மேல இருக்க பயம் எப்படிலாம் வேலை செய்யுதுன்னு பாத்தீங்களா? ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்களேன். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் இல்லை. இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பொங்கல் வரப்போகுது. அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு 3000 ரூபாய் வழங்க போடும்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் சார் வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ சார் பண்ணுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்தரை பார்த்து பயந்தா இப்படிலாமா பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதில் முக்கியமாக என்னென்னு நான் சொல்ல வரேன்னா, ஒரு ரன்னிங் ரேஸ் நடந்து அந்த ரேஸே முடிய போகிற நேரத்தில் நானும் விளையாட வரேன்ப்பா ரேஸுக்கு, ரன்னிங் ரேஸில் என்னையும் சேர்த்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, லாஸ்டா இவர் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி சார் வந்து 2500 ரூபா கொடுக்கும் போது சொன்னார் ஸ்டாலின் சார், என் மக்களுக்கு வந்து 5000 ரூபா கொடுக்கணும், 2500 ரூபாய் பத்தாது அப்படின்னு எல்லா பொங்கலுக்கும் பேசிட்டே வந்தாரு. ஸோ பேசிட்டு வந்தாரு. சரி, இவர் ஆட்சிக்கு வேற வந்துட்டாரு, இவர் கண்டிப்பா காசுலாம் கொடுப்பாருன்னு முதல் வருஷம் பார்த்தாங்க, கொடுக்கல. 2வது வருஷம் பார்த்தாங்க, கொடுக்கல. 3வது வருஷம் பார்த்தாங்க, கொடுக்கல. 4வது வருஷம் பார்த்து நம்ம தலைவர் வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வருஷம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப தலைவர் மேல இருக்க பயத்தினால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, இது நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணியிருந்தா நான் வந்து இதை பற்றிலாம் பேசியிருக்க மாட்டேன். தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் மேலே இருக்க பயத்தில் கொடுக்குறீங்க. இது மக்கள் எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேப்டாப் தெரியுங்களா? இந்த 4 வருஷம் லேப்டாப் ஏன் தர முடியாதா? எங்கே போச்சு? லேப்டாப்பில் வந்து தாத்தா ஃபோட்டோ கலைஞரையும் ஐயா ஸ்டாலின் ஃபோட்டோவை போட்டு பில்டப் பண்ணி கொடுக்குறீங்களா? அதில் நம்ம பசங்க என்ன பண்ணிடுறாங்க, நீ யார் ஃபோட்டோ வேணா கூட அப்படின்ட்டு ஏதோ ஒரு லிக்விட்லாம் வாங்கி அவங்க 2 பேர் ஃபோட்டோ எரேஸ் பண்ணி உள்ள தலைவர் ஃபோட்டோவை நம்ம விஜய் அவர்கள் ஃபோட்டோ வந்து உள்ள வால்பேப்பராக வச்சு வீடியோலாம் போடுறத பார்த்து வெறுப்பாய் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா நாங்களே எப்பயாச்சும் ஒரு டைம் தான் இந்த மாதிரி நல்லது பண்ணுறோம். அதுலேயும் நீங்கள் வந்து உங்கள் தலைவர் ஃபோட்டோவை போட்டு வெளியே இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ஸ்டாலின் சார் ஃபோட்டோ அந்த லேப்டாப்பில் இல்லைன்னா வாரண்டி கிடையாதுன்னு ஒரு அறிவிப்பு விடுறாங்க. எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு அறிவிப்புலாம் பயத்தில் வந்து நடக்கிறது நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி இந்த கடைசி முட்டு சந்தில் வந்துட்டு முட்டிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் வேணாம். ஏன்னா மக்கள் எல்லாமே தெளிவாயிட்டாங்க. ஏன்னா இந்த 3000 ரூபா தான் நீங்கள் வந்து வாங்கி வச்சுப்பாங்க மக்களே. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இந்த எலெக்ஷனில் இந்த 3000 ரூபா வந்து 13000 ரூபா கூட மாறலாம், 5000 ரூபா மாறலாம், எவ்வளோ வேணா இறக்குவாங்க. கோடி கோடியாக கொட்டதா போகிறாங்க இந்த எலெக்ஷனில். ஆனால் என்ன பண்ணுன்ட்டு மக்கள் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெளிவாக பண்ணுவோம். 2026 யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியும். அதனால தான் இந்த பயத்துலலாம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம். ஹாப்பி பொங்கல். எல்லாருமே சேஃபாக கொண்டாடுங்க. தேங்க்ஸ். பாய்.